மனோஜுக்கு எத்தனை பட்டாலும் புத்தி வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மனோஜுக்கு எவ்வளோ பட்டாலும் திரும்ப புத்தி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் ரோஹிணி நல்லவ, ரோஹிணி எனக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு இனி நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ஃபினான்சியர் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, கொஞ்ச நேரம் பொறுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரர்களும் சரிம்மா, எங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வர சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட ப்ரொசீஜரை பார்ப்போம், இல்லை அப்படின்னா கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்ன விஷயமோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ட் நம்ம முத்து மீன் அதே டைமுக்கு வர்றாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தா ரோஹிணி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவா எதுக்கு இங்கே வந்தா, இவா என்ன செஞ்சுட்டா, உண்மையிலே இவ ஏதாவது செஞ்சுட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்சியர் வந்து வாசலில் நிற்கிறாரு. அவர் உள்ளே போய் உட்காந்து ஸ்டேஷனில் போலீஸ்கோட பேசுகிறாரு. சார், நான் மனோஜை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க சார், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ போலீஸ்கார் கேட்குறாரு, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் தான் கேஸ் கொடுத்தீங்க, இப்போ திடீர்னு நீங்களே வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்களோட மனைவி அதாவது ரோஹிணி வந்து என்கிட்ட அழுதாங்க, என் காலில் கூட விழுந்தாங்கன்னா பாருங்களேன், ஸோ அவங்க சொல்கிறதுக்கு என்னால் தட்ட முடியல, அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்தது, அதனால தான் நான் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு சம்மதம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, நம்ம அவ்வளோ தூரம் சொன்னோம், அந்த ஃபினான்சியர் கேட்கல, ஆனால் ரோஹிணி ஒரு வார்த்தை சொன்னோன்னே அவன் எப்படி கேட்டிருப்பான், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்சியர் ரோஹிணியை பற்றி அடிச்சு விட்றான். ரோஹிணி வந்து அப்படி, ரோஹிணி வந்து இப்படி, ரோஹிணி மாதிரி ஒரு மனோஜ் வந்து மனைவிக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஓவராக பில்டப் கொடுக்க தான் இங்கே முத்து மீனாவுக்கு விஷயம் தெரியுது. ரைட்டு, ஏதோ தப்பு நடந்திருக்குது, ஏன்னா காரணம் இல்லாமல் அவன் அப்படி சொல்ல மாட்டான், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதில் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ரோஹிணி இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுவுமே தப்பு, ரோஹிணிக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் கூட கிடையாது. ஆனால் முத்து மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரோஹிணிக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, எல்லாமே ரோஹிணியோட செட்டப்பு, அவ சொல்லி தான் இவன் வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது, அவங்க சொல்லியும் இவங்க வந்து பேசலை, இவங்களும் ஏமாந்துருக்காங்க. கிட்டத்தட்ட சிந்தாமணிட்டு 5 லட்ச ரூபா, எல்லா பக்கமும் சிந்தாமணி தான் டபுள் கேம் ட்ரிபிள் கேம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா சிந்தாமணி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போலீஸ்காரங்க உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஃபினான்சியரும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக அவர் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் பேசி சுமூகமாக முடிச்சுக்கிறோம், அதே மாதிரி சொன்ன டைமுக்கு வந்து பணத்தை மட்டும் கொடுக்க சொல்லிடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபினான்சியர் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது என்னவோ அண்ணாமலை தான். அண்ணாமலையோட கையெழுத்தை தான் ஃபோர்ஜரியாக நம்ம மனோஜ் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்சியரோட கையெழுத்தை போடலை. ஸோ தன்னை ஏமாத்திருக்கார் அப்படின்ற ஒரு கேஸ் கொடுக்க முடியும். அண்ணாமலை வந்து இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நான் தான் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து அதோடவே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அது மேற்கொண்டு வெளியே எங்கேயுமே போகாது. நான் வந்து என் பையனுக்கு தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு வந்து அழகாக அவர் சொன்னார்னா இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனை இவங்க கையில் வச்சுக்கிட்டு எதுக்காக வந்து சுற்றி சுற்றி அலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இப்போ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியர் வந்து மனோஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கலைன்றதுனால அவங்களும் மனோஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ரோஹிணி மனோஜை பார்த்து பேசுகிறாங்க, ஸோ என்னை மன்னிச்சிரு மனோஜ், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட, ஸோ இது கண்டிப்பாக உனக்கான வந்த பிரச்சனையாக இருக்காது, நீ வந்து யாரோ செஞ்ச சதியில் நீ சிக்கிட்ட மனோஜ், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி மனோஜ்க்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஏன் ரோஹிணிக்கே நல்லா தெரியும் மனோஜ் வந்து ஒரு ப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் ரோஹிணிக்கு மனோஜ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றதுனால இப்போது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க லவ் போய்கிட்டு இருக்குது. அப்போ ரோஹிணி வந்து பார்த்து பேசுகிறாங்க, மனோஜ் இந்த உலகத்தில் எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி டயலாக்கெல்லாம் அடித்து பிரித்து விட்றாங்க. ஸோ முத்து
முத்து மீனா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மனோஜ் வந்து ஒரு விஷயம் ரோகிணி கிட்ட சொல்கிறாரு. யாரால என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினச்சேன், ஜெயிலுக்குள்ளே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும் நினச்சேன் ரோகிணி, ஆனால் நீ என்னை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம முத்து மீனா பேசிக்கிறாங்க. ஏமீனா காலையிலேருந்து இவனுக்காக அலைஞ்சது நம்ம, அவள் வந்தாலாம் சொன்னாலாம் ரிலீஸ் பண்ணாங்களாம், என்ன மீனா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்து கேட்குறாரு. ஸோ முத்து கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அட பாவீங்களா, நீங்கள் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கடைசியில் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு நம்ம ரோகிணி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகதானா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபீலிங் இருந்தது. என்ன செய்ய முடியும்? ஸோ அவங்க பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கும் சூத்திரதாரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்தாமணி தான். சிந்தாமணி தான் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இவங்க அதில் வந்து ஒரு கேரக்டராக தான் ரோல் ப்ளே பண்ணுறாங்களே தவிர்த்து எதுவுமே இவங்களோட ஓன் விஷயம் கிடையாது. எல்லாமே சிந்தாமணி சொல்லி மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன் ரோகிணிக்கே இந்த விஷயம் தெரியாது, இந்த விஷயத்துக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை முடிய வரப்போகுது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி மனோஜ் கிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்க. உனக்காக நான் இருக்கேன் மனோஜ், எனக்கு வந்து நீ தான் முக்கியம், இந்த உலகத்திலே முக்கியமான பர்சன் யார் அப்படின்னா அது நீ தான், எனக்கு வந்து நீ மட்டும்தான் முக்கியம், உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி டயலாக்காக அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து மீனா பார்க்குறாங்க, சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு முன்னாடி போய் நின்றுக்கிட்டே, சை வாய்முடு, வா வீட்டுக்கு போகலாம், உனக்காக அம்மா அப்பா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட போய் சொல்ல, அப்படியே ரோகிணி அப்படியே ரொமான்டிக்காக அப்படியே ஸ்லோவாக வாக்கில் போகிறாங்க. மனோஜும் ரோகிணி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் எது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோமோ அதுதான் நடந்துருச்சு. மறுபடியும் இந்த கிரிமினலும் அந்த கிரிமினலும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக நிலையாக இருக்காது. இந்த குடும்பத்தில் இந்த ரெண்டு பேரால் மட்டும்தாங்க பிரச்சனை. மனோஜ் அண்ட் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறாங்க. இவங்களை தாண்டி புதுசாலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையை உருவாக்குறதுலேருந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இவங்களோட வேலையாக தான் இருக்குது. ஸோ மீண்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படின்னா அது முத்து மீனாவுக்கு பெரிய ஆபத்து தான். சரி, இப்போ ரோகிணி அனுப்பிச்சி விட்டுட்டு மனோஜை காரில் ஏற்றி நேராக வீட்டுக்கு கூட்டு வந்தால் வாசல்லே மனோஜ் நிற்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ரொம்ப முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுருதி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரவி வந்து கேட்குறாரு, என்னடா மனோஜை கூட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வந்திருக்காண்டா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு நம்ம முத்து. ஸோ வாசலில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் நிற்கிறாரு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது நம்ம விஜயா எடுத்துக்கிட்டு அங்கேயே நில்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அம்மா வந்து இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாதரா, இதோட போதும் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா இவங்க போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ போய் ஆரத்தி எடுத்துகிட்டு எங்கள் ஆரத்தி எடுத்துகிட்டுக்கணும்ல, ஊருக்கண்ணெல்லாம் பட்டிருக்கோம், ஸோ நிறையா பிரச்சனையை தாண்டி வந்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு மனோஜை வந்து உள்ளே கூட்டு வர்றாங்க. ஸோ மனோஜை நடுவில் நிற்க வச்சுக்கிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவி சுருதி அவங்க ரெண்டு பேரும் போய் தான் நல்லா திட்டாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு நாலேஜ் அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்குதா, நீங்கள் தெரிஞ்சுதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவ்வளோ கேட்டாலும் மனோஜ் வந்து திருந்த மாட்டான்றது வேற விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம சுருதி பேசின விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்காக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனா அவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் மனோஜ் வந்து எதையுமே காதில் வாங்கின மாதிரி தெரியல. அவர் வந்து சொன்ன விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ வெளியே இருக்கேன்னா அது காரணம் ரோகிணி தான் நான் வெளியே கொண்டு வந்தா அப்படின்ற மாதிரி அதே விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அண்ணாமலை திட்டுறாரு, இங்கே பார், இதுதான் உனக்கு முதலும் கடைசியும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சோ அப்படின்னு தெரிஞ்சிச்சோ நிச்சயமாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அவர் பேசுகிறாரு. எல்லாரும் மனோஜை திட்டுறாங்க. ஏன்னா மனோஜ் பண்ணது முழுக்க தப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் மனோஜை எல்லாரும் திட்டுறாங்க, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. யார் திட்டினாலும் மனோஜ் அவர் காதில் வாங்கிட்டு பேசாமல் இருக்கார். அதை தாண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா தப்பு அவர் பக்கம் இருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ மன்னிப்பு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை, இங்கே பாரு, இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்,
நீ மட்டும் இல்லை, என்னோட கேரக்டர் அவங்க 2 பேர்கிட்ட இருக்குது. ஆனால் உன்னோட கேரக்டர் முழுக்க முழுக்க உங்கள் அம்மாவோடது தான். உங்கள் அம்மா தான் உன்னை வந்து இப்படி கெடுத்து வச்சுருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது தெரியுமா? ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் இப்படிலாம் நீ நடந்துக்கிருவியா? உன்னை சுற்றி வர்ற பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட தெரியலை. நீ எல்லாம் என்னடா பிஸ்னஸ் பண்ணி என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அவர் திட்டுறாரு, முத்து பங்குக்கு முத்து திட்டுறாரு, மீனா பங்குக்கு மீனா திட்டுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜை திட்ட தான் செய்கிறாங்க. ஏன்னா மனோஜ் பண்ண தப்பு அப்படி. ஸோ கொஞ்சமாவது ஒரு மனுஷனாக இருந்தால் யோசிக்கிற தன்மை இருக்கணும். இப்போ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறோமே, இதோட பேக் ஃபயர் என்ன ஆகும், அப்படி ஆச்சுன்னா என்ன சமாளிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றது எதையுமே யோசிக்காமல் ஒரு முட்டாள்தனமாக இவர் பண்ண விஷயங்கள் இன்றைக்கி இவர் வந்து பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. அண்ட் இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர். இப்போ தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காலையிலேருந்து அண்ணி அண்ணன் 2 பேரும் தான் அலைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் சுருதியும் சொல்கிறாங்க, காலையிலேருந்து உங்களுக்கு தான் இவங்க அலைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் சொல்கிறாரு, கூலாக சொல்கிறாருங்க. மனோஜ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அலைஞ்சி என்ன பண்ண, என்னை கடைசியில் வெளியே எடுத்தது ரோகிணி தானே அப்படின்ற மாதிரி சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை ரோகிணி 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 அப்படின்ற வேர்டை சொல்ல 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 விஜயாவுக்கு வந்து அப்படியே வீப்பி ஏறுது. என்னடா அது இவன் எப்போ பார்த்தாலும் ரோகிணி ரோகிணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு போடு. இனிமேல் ரோகிணின்ற வார்த்தை வாயில் வந்துச்சோ வாயை வெட்டி கையில் கொடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ மனோஜும் பார்த்தீங்கன்னா, அதாவதுமா ரோகிணி தானம்மா அப்படின்னு சொல்லும்போது ஏச்சி வாய முடு, அவள் எப்போ என்ன செய்வா அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாது, உன்னை இப்படி கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கா. ஸோ அதை முதல்ல புரிஞ்சு நடந்து கூட அவள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காடா, திட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காடா. இது உனக்கு மரமண்டைக்கு ஏறலையா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. ஏறாதுங்க, எப்படிங்க ஏறும்? நீங்கள் வளர்த்த பிள்ளை உங்கள் கேரக்டரில் இருக்கிறான் அப்படின்னா எப்படி ஏறும்? நீங்கள் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறீங்களா? முத்துமீனா சொல்கிறதெல்லாம் சரி நம்புறீங்களா? இல்லை முத்துமீனாவுக்கு ஃபேவராக ஏதாவது செய்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. அப்புறம் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருந்தது. ஸோ இப்போ மனோஜ் வந்து சொல்கிற விஷயங்களை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, மனோஜுக்கு ரோகிணியை பிடிச்சி போச்சு. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ ரோகிணி வந்து அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், 5 லட்ச ரூபா கொடுத்து நான் தான் வெளியே எடுத்தேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனோஜோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் விஜயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன 5 லட்ச ரூபா கொடுத்து ரோகிணி தான் வெளியே எடுத்தா, அந்த ஃபினான்சியர் வந்து 5 லட்ச ரூபா கேட்டானா, ஆக்சுவலி 10 லட்ச ரூபா கேட்டானா, ஆனால் 5 லட்ச ரூபா அவகிட்ட புரட்டி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக தான்டா இவ்வளோ பெரிய ட்ராமாவை போட்டிருக்கான், தயவு செஞ்சு நீ ஏமாந்துறத சொன்னதை கேளு, அவள் வந்து நம்ம வாழ்க்கை வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், திரும்பவும் அவளை கூட்டு வந்து இந்த இடத்துல குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிடாத, நீ நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால சாத்திக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு, தேவையில்லாமல் இந்த விஷயத்திலும் தலையிடாத அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வான் பண்ணி என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வான் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவன் தான் மனுஷனே கிடையாதே. இப்போ திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் போய் ரோகிணி கிட்ட தான் பேசி பழக போகிறான். இதுதான் நடக்க போகுது. ஏன்னா மறுபடியும் ரோகிணி கிட்ட பேசி பழகிறதா இருக்கட்டும், அண்ட் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரோகிணியை காதலிக்கிறதா இருக்கட்டும், இதுதான் மறுபடியும் ரோகிணி லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ ரோகிணி ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் யார் வந்தாலும் இதை மாற்ற முடியாது, ரோகிணிக்கு மனோஜ் தான் அப்படின்றது எழுதப்படாத நீதி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மனோஜ் வந்து ஹரிணி சொன்னதான் யோசிச்சு பார்க்குறாரு. ஹரிணி என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஏற்ற கப்பல் யார் அப்படின்னா ரோகிணி தான். ஸோ ரோகிணியை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்காக ரோகிணி என்ன விஷயம்னாலும் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு ரோகிணியை மட்டும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயம் வந்து இவங்க மண்டையில் ஏறிடுச்சு. ஸோ ரிப்பீட்டடாக அந்த விஷயம் தான் மண்டைக்குள்ளே ஓடுது. லைட்டு பார்த்தீங்கன்னா தூங்க போகிறாரு, தூங்க போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹரிணி சொன்ன விஷயம் தான் அவருக்கு வருது. ஆமாம், உனக்கு வந்து ரோகிணி தான் இந்த வருஷத்தில் ஏற்ற கப்பல், இந்த ஜென்மத்தில் ரோகிணி தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அண்ட் அதுபோக நீ ரோகிணியை ஏற்றுக்கோ அப்படின்ற விஷயம் தான் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டு இருக்கு. மனோஜ் மண்டையிலையும் அதே விஷயம் ரிப்பீட்டடாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு ஏற்ற பொண்ணு ரோகிணி தான் இன்னுமே என்னோட வாழ்க்கைக்கு தேவை, மற்ற யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு தேவை ரோகிணி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சாலும் அது வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க எதுவும் செய்ய முடியாது. இவங்க சொன்னாப்புல அவர் கேட்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஏன்னா அவர் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருக்கிற மனோஜ் இந்த விஷயத்துலையும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன தெளிவாக இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லார் விஷயத்திலும் அசால்ட்டாக இருக்கிற மனோஜ் அவர் விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒன்றுனா அவர் எப்படி பார்த்துக்கிறணுமோ அப்படி பார்த்துக்கிடுவார். அந்த விஷயங்களை மனோஜ் பக்காவாக பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அவர் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு சாதகமாக தான் இருக்கும். இனி ரோகிணி விஷயம் சொல்கிறத தான் கேட்பார். ரோகிணி தான் மறுபடியும் அங்கே போவாங்க, கடைக்கு போவாங்க, நாங்கள் பார்ட்னர் அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்ததோ அதே விஷயந்தான் மறுபடியும் நடக்க போகுது. எந்த விஷயம் நம்மளாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோமோ அந்த விஷயந்தான் மீண்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லா சம்பவங்களும் யாருக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மனோஜுக்கு தான். ஏன்னா மனோஜ் எல்லாமே தனக்கு பாசிட்டிவாக நடக்கும், இதுக்கப்புறம் தனக்கு எதிராக எந்த ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுதான் கிடையாது. இப்போ மறுபடியும் அவர் ரோகிணி கூட சேர்றாரு, இப்போ ரோகிணி சொல்கிற விஷயத்தை தான் கேட்குறாரு அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக மனோஜுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். ஸோ மனோஜ் செய்ய போகிற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி ஆரம்பத்தில் எப்படி கைட் பண்ணாங்களோ அதே கைடன்ஸ் அவருக்கு தேவைப்படுது. ரோகிணி சொல்கிற விஷயம் தான் கரெக்டு, ரோகிணி தான் எனக்கு வேணும், ரோகிணி தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரோகிணி பின்னாடி தான் அவர் சுத்த போகிறாரு. ஸோ இது தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் அவர் செஞ்சதிலே மிக மிக தவறான விஷயம் மீண்டும் ரோகிணியை அவர் விரும்பினது தான். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு தான் ஏற்றுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோகிணியை பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ரோகிணியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு மனோஜ் ஏற்றுக்கிறார் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெருசாக எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர், வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதற்கான ஸ்பேஸே கிடையாது. இன்னொன்று, ரோகிணியை மட்டும் மனோஜ் ஏற்றுக்கிறாரு, ஆனால் கிருஷ்ணை வேணான்றாரு. இது ரோகிணிக்கு பிரச்சனை. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண முக்கியம். ஏன்னா இவங்க கிருஷ்ண முக்கியம் அப்படின்னு நினைக்க போய் தான் இப்போ வரைக்கும் முத்து மீனாவுக்கு தத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டாக் வந்தப்போ கூட இவங்க அதுலேருந்து தள்ளிட்டாங்க. ஓகே, அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, எனக்கு என் பையன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலே கிருஷ்ண மேலே அவங்க அவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என் பையன் முக்கியம், இந்த உலகமே அழிஞ்சாலும் என் பையன் கூட தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு மெயின் ரீசன் கண்டிப்பாக அந்த குழந்தை தான். ஸோ கிருஷ்ண இருக்கிற வரைக்கும் கிருஷ்ண எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மனோஜ் நமக்கு கிருஷ்ண வேணாம், நம்ம இன்னொரு பையன் பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பையன் பெற்றுக்குருவோம், ஆனால் மொதல் பையன் கிருஷ்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் தான், இந்த ஒரு விஷயத்தில் தான் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வருது, தகராறு வெடிக்குது தவிர்த்து மற்றபடி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்க போகிறாங்க. இது கண்டிப்பாக முத்து மீனாவுக்கு எப்பயுமே பிரச்சனை தாங்க. முத்து மீனா இவங்களால ரொம்ப பாதிக்கப்பட போகிறாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க ரோகிணி. ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆள் மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம மீனா முத்து தான். இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதற்காக போய் சொன்னாங்க, அதுதான் இவங்க இப்போதைக்கு அவங்க கிட்ட பெரிய விஷயமா பார்க்கிறது அதுதான். ஸோ நம்மளை மாட்டி விட்டது முத்து மீனா தான், நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க தான். ஸோ அவங்க சொல்லி தான் எல்லா விஷயமும் நடக்குது, அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. எங்களை மாட்டி விட்டு என்னை அவமானப்படுத்தி மனோஜிட்டேருந்து என்னை பிரித்தது எல்லாமே இந்த முத்து மீனாவும் செஞ்ச சதி தான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்க நம்புறதுக்கெல்லாம் எல்லாரும் பொறுப்பாக முடியாது. அவங்க தாராளமாக நம்பிட்டு போட்டோம், அது அவங்களோட கருத்து, அவங்களோட விருப்பம், யாரும் அவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அவங்க தாராளமாக நம்பலாம். ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நம்பி என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் அவங்க வேடிக்கை தான் பார்க்க முடியும், அதை தாண்டி அவங்களால எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ முத்து மீனாக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்து கிடக்குது அப்படின்னா அது மிகையாகாது. அதிலிருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா ரோகிணியோட விஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். ரோகிணியோட விஷத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை கூட. ஓகேங்க, இதெல்லாம் இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள். அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எபிசோடில் தான் இருக்கிறதுலே நம்ம எதிர்பார்க்காத முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி இருக்காங்க இல்லையா, ரோகிணி மறுபடியும் போய் மனோஜை மீட் பண்ணி பேசுகிறாங்க. மனோஜ், என்னை ஏற்றுக்கோ மனோஜ், நான் உனக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட போய் மறுபடியும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. மனோஜ் கொஞ்சம் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ரோகிணி சொல்கிறது சரிதான், இப்போ யார் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலை, ஸோ அவளுக்கு நான் ரெண்டாவதாக இருந்தாலும் நானும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன்ல, நான் என்ன தப்பு பண்ணாமல் இருக்கேன், நான் ஃபஸ்ட்டு லிவிங் டுகெதரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன் மேலே உள்ள தப்பு
அப்போ வந்து அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக ரோகிணியை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீனா, ஏன்னா ஏற்கனவே அங்கே உள்ள பெண்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா சிந்தாமணியை தூக்கி நான் உள்ளே வைக்க போகிறேன், தயவு செஞ்சு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதில் இவங்களுக்கு வந்து ஒரு சுயநலம் இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மனோஜை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா சிந்தாமணியை தூக்கி உள்ளே வைக்கணும், சிந்தாமணியை தூக்கி உள்ளே வச்சா கண்டிப்பாக வந்து மனோஜ் வெளியே வந்துடுவான் அப்படின்ற ஒரு விஷயம் மீன் பண்ணி தான் இவங்க இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிகிட்ட போய் அந்த பேப்பரை காமிச்சு மிரட்டுறாங்க. இங்கே பாருங்கள் சிந்தாமணி, உங்களை பற்றின எவிடன்ஸ் எல்லாம் எங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அளவுக்கு அதிகமாக வட்டியும் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து மனுஷே கிடையாது தெரியுமா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாருக்கிட்டலாம் அதிகமாக அநியாயமாக வாங்கியிருந்தீங்களோ அதை திருப்பி கொடுத்துருங்க, யாரோட பத்திரத்துல தான் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்க, அவெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நாங்கள் வேணால் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து நம்ம பெருசாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா, மனோஜ் வெளியே வந்துட்டா மீனா இந்த பிரச்சனையை வந்து மூடிடுவா, மீனா இந்த பிரச்சனையை எடுக்க மாட்டா, மனோஜுக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனை கலரி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோகிணிக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கிடச்சதுக்கப்புறம் ரோகிணிக்கு அதுக்கு எந்த பலனும் கிடையாது. ஏன்னா மீனா போய் பேப்பரை காமிச்சிட்டாங்களே. ஸோ மீனா போய் பேப்பரை காமிச்சிட்டாங்கன்னா சிந்தாமணிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. மீனா சொல்கிற விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். மீனா என்ன ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எல்லார்ட்டும் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிடுங்க, நாங்கள் வேறு எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, யார்கிட்டலாம் அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, அதை மட்டும்தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த விஷயத்தை செஞ்சுருங்க, இல்லை அப்படின்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா மிரட்ட சிந்தாமணி அடி பண்ணிடுறாங்க. நாளைக்கு எபிசோட் இப்படி தாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.